ஹாய் எவ்வளோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயல் கேமை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட ஒரு கேம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஷ், இன்னைக்கு இன்னைக்கு இல்லை, முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்தியாவிலேருந்து ஒரு 2 கேம் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. ஒன்று இண்டஸ், அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி வேறு மாதிரி சக்கப்போடு போட்ட கேமு. அதுக்கு ப்ரைஸ் ஃபுல்லாக வேறு வச்சுருந்தாங்க. அது யார் பண்ணாங்கன்னே தெரியல. பட் அந்த கேமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாராலையும் வெயிட் பண்ணுற ஒரு கேம்னா அந்த ஒரு அண்டர் வேர்ல்டு கேங் வார். இந்த ஒரு கேமு, இந்த கேமோட வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போ ரிலீஸ் ஆனச்சுன்னா தெரியல. பட் இருந்தாலும் நான் இப்போ சர்ச் பண்ணதில் கிடச்சிச்சு. அதோட அந்த பீட்டா வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்படியே நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட்டு கிடையாது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது பீட்டா வெர்ஷனுன்றதுனால நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் எல்லாம் முதல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். எங்கெங்கே அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிராஃபிக்ஸ் சைடு வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிராஃபிக்ஸ் எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு தான் இருக்குது. ஹையில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஹையில் வச்சா மட்டும்தான் தெளிவாக தெரியுது. மீடியெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா பெருசாக கிராஃபிக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து தன்டாரா அப்படின்ற அந்த ஒரே ஒரு மூடு மட்டும்தான் போய்க்கு விட்டுருக்காங்க. கிளாசிக், அதாவது பெரிய மேப் இருக்குல்லையே, அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் விட்டுருக்காங்க. மற்றபடி சும்மா அந்த ட்ரை பண்ணது கிளாஸ் கோடு, இந்த டிடிஎம்மு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது பீட்டா வெர்ஷன் தானே ப்ரோ, பரவாயில்ல, இந்த ஒரு மூடு தான் இருக்கும், ரியல் கேம் ரிலீஸ் ஆனால் தான் நிறையா தெரியும் அப்படின்னாலும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பெரிய மேப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே கிளாஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா. ஸோ அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் லாபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இதான் ஃப்ளைட்டு. இப்போது வேறு மாதிரி பயங்கரமாக இருக்குது. நல்லா பழுதடைஞ்சு போன ஒரு ஃப்ளைட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லோரும் சீட் பெல்ட்டாக கெட்டியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இறங்க போகிற இடம் எங்கே இறங்கலாம்? லேக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அங்கே இறங்குவோமா? சரி, ஓகே, நம்ம அந்த சைடு போக வேண்டாம். போட்டுன்னு ஒரு இடம் தனியாக இருக்குது, நம்ம அங்கே போவோம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் பப்ஜி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பப்ஜி தாங்க. உங்களை 2 கேரக்டர் ஆக்கி ஆட விட்டுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கேங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஃபியா கேங்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி தான். செட்டிங்லேருந்து எல்லாமே பப்ஜி தான். இல்லை இவங்க என்னத்தை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது பப்ஜியே இந்தியன் ஸ்டைலில் விட்டுருக்கானுங்க ப்ரோ. அதாவது பிஜிஎம்ஐயே இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் தான் இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலுக்கு விட்டால் லுங்கியெல்லாம் கட்டிட்டு தாறுமாறாக கன் எடுத்துகிட்டு சண்டை போட வர்றாங்க. ஓகே, ரியல் கேம் வந்தால் தான் தெரியும் இதுக்குன்னு. ஏன்னா ஸ்டோரி லைன் கூட வைக்கலாம், இல்லை வேறு எதனா புது மேப்பு புது இது கூட விடலாம். ஐ மீன் இந்த ஒரு அண்டர் வேர்ல்டு கேங் வரா, அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ஜி மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டில் இறங்கியாச்சு. முன்னாடி ஒரு எனிமி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெச்பி போயிருக்கு. அதில் ஹெச்பி போட்டுட்டு அப்படியே கன்னெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏகே கிடச்சிச்சு, சூப்பரு. அதுக்கப்புறம் M4A1. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இந்த கீழே அந்த லூட்டெல்லாம் கிடக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா எனிமியோட பார்த்தீங்கன்னா இதுதான் பளிச்சுன்னு தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கலாம் அப்படியே அந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுது, மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஓகே, சரி பரவாயில்ல, அந்த லூட்டு தானே கம்ப்ளைண்ட்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தா இதில் ஒரே ஒரு கார் மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. அந்த கார் நான் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லூட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கன்று என்னடா அதான் பெருசு கிடக்குது. பெஸ்ட்டாக பாருங்கள், பெஸ்ட்டு கூட பரவாயில்லைங்க. ஐயோ இது பேக்காக பரவாயில்ல. கன்னை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த இடத்துல மினிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக விடுங்க, அப்படியே கீழே லூட்டு கிடக்கிற மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு நம்ம கிடச்சினடா அது அப்படின்னு பார்த்தா ஹெல்மெட்டு வேறு மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க ஹெல்மெட்டு. ஓகே, அதாங்க நல்லா இருக்குது. சரி, ஓகே, முள்ள வச்சு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது கிடச்சி, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் குடிப்போம் இல்லையா பப்ஜியில், அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் அடைச்சி கொடுக்குறாங்க. சரக்கா என்ன இலவுன்னு தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே இங்கே இருக்க லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க பேண்டேஜ் அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இப்போ போதுமான அளவுக்கு லூட் எடுத்தாச்சு. எனிமி எவனா சிக்குவானான்ட்டு நானும் எல்லா இடமும் தேடிட்டு இருந்தேன், ஒருத்தனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் நிறைய இது இருக்கே. ஐ மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது இந்த பப்ஜியில் இருக்கும் இல்லையா, கிரெனேடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலி,
அப்புறம் இந்த ஸ்மோக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடச்சிச்சு. சரி ஓகே அதெல்லாம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அங்கே ஒரு எனிமி ஓகேன்ட்டு அவனை சொல்லான்னு பார்த்தா தாறுமாறாக போகுது. அதுக்கப்புறம் செட்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அடித்தேன். செட்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணாலுமே அப்படியே தான் இருக்குது செட்டிங்கு. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இடத்த கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க தாறுமாறாக சவரம் புல்லட்டு. இது கூட பரவாயில்லைங்க. ஷார்ட் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுக்கலாம். அந்த லாங்கில் இருக்கிறவனுக்கு அக்யூரசி எப்படி தெரியுமா மிஸ் ஆகுது. ப்ரோ நீங்கள் செட்டிங்கில் போய் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோன்ட்டு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு தாறுமாறாக சவருது புல்லட்டு. அந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்கோப் போட்டு அடித்தா எனிமி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, புல்லட்டு செதறது தான் தெரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் வந்து பார்த்து சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடியெல்லாம் போட்டுக்கிட்டு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். வேறு என்ன ஏது இருக்குது அப்படின்னு பார்க்க ஜோனு பக்கத்தில் வேறு ஏதோ கார் ஏதோ வருது போல். எங்கே இருக்கான்னு தெரியலையே. கார் ஏதோ வர மாதிரி சிம்பிள் காமிக்குது, ஆனால் காரை காணும். ஓகே அதுக்கப்புறம் இதான் லூட் பாக்ஸு ஒரு மாதிரி மூட்டை மாதிரி அப்படியே போட்டுருவோம். கீழே அதுலேருந்து ஸ்மோக் ஆகுறோம். ஓகே இப்போ இட்ஸ் டைம் டு see the grenade. எப்படி கிரெனேட் வெடிக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கிரெனேடை தூக்கி போட்டேன். வெடிக்குதா? போடு. ஓகே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரெனேடு தூக்கி போடுவோம். கரெக்டாக எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இந்த பைக் ஓட்டுவாங்கல்ல அவங்க போட்டிருக்க ஹெல்மெட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முன்னாடி எல்லாம் அந்த இது வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ஸ்மோக்கா ப்ளஸ் பீஸா ஸ்மோக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ஸ்மோக் எப்படி இருக்குது. ஆனால் இதான் மெயினே. ஸ்மோக்கெல்லாம் பண்ணி அடிக்கணுமா இல்லையா அதனால். ஓகேங்க பயங்கரமாக இருக்குது ஸ்மோக்கு. உள்ளே போனாலும் தெரியல. இந்த ஸ்மோக்கை எதுக்கு நான் போட்டு பார்த்தேன்னா ஃப்ரீ ஃபயரில் விட்டுருப்பானுங்க ஸ்மோக்குன்ட்டு ஒரு பேரில். நான் ஃப்ரீ ஃபயராக ஆடி இருக்கேன். ஃப்ரீ ஃபயரில் நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிட்டு போட்டேன். பரவாயில்ல ஸ்மோக் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஏன்னா இருக்கானா ஓகே எவனும் இல்லை. ஸ்மோக் நல்லா தாங்க இருக்குது. நல்லா ஸ்மோக்லாம் போட்டு எஸ்கே பார்க்குறதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டோட பாயிண்ட் காமிச்சிச்சு. எங்கே இருக்கான் அவன் தேடிட்டு இருந்தேன், ஆளையே காணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவனுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான்ட்டு. அப்புறம் அவனையும் அப்படியே வெளியே வச்சு அழுத்தியாச்சு. ஓகே அதுக்கப்புறம் அவங்ககிட்ட லூட்டு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஜோன் போக வேண்டியதான். ஓகே அப்படியே இந்த இடத்துல லூட் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஜோனு கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரே ஒரு வண்டி தான் விட்டு வச்சுருக்கேன்ட்டு. அது இந்த ஒரே ஒரு ஜீப்பு தான். ஜீப்பு சும்மா தாறுமாறாக பயங்கரமாக இருப்பாங்க. அந்த டிசைனே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த கேமில் இருக்கிற அந்த வீடு அந்த டிசைன்லாம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். கிராஃபிக்ஸுமே நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஹெச்டி இந்த மாதிரி விடும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக விட்டால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே இந்த கலரில் தெரியுது. ஐ மீன் ஃபுல் எக்ஸ்ட்ரீமில் போட்டிங்கன்னா வச்சுங்க, ஃபுல் அல்ட்ராவில் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஒரு மாதிரி இந்த இதில் பார்ப்போம் இல்லையா 3D கேம்லாம் அந்த மாதிரி இருக்கும். பட் ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஒரிஜினல் கேம் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே அடுத்து இங்கே ஒரு எனிமி இருந்தால் என்கிட்ட 8x ஸ்கோப் போயிடுச்சு. அவன் ஆஃப்லைனு 8ல் அடித்தா 30 போகுது. டே அது ஹெட்ஷாட்ரா எப்பட்றா அதுவும் ஹெல்மெட்டு கூட போகலை. இருந்தாலும் மண்டையில் அடித்தா 31 போகுது. நார்மல் டேமேஜ் போகுது, ஹெட்ஷாட் டேமேஜ் போக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக நிறைய பக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனிமி அடிக்கிறத கூட. சரி ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல வேறு என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஜீப் நின்றுருந்துச்சு. அது அப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு போயிட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே லூட் எடுத்துகிட்டு இருந்தால் ஒருத்தன் அடித்தான். எங்கேருந்துடா அடிக்கிறான் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இது உங்களை இண்டிகேட் பண்ணுது எந்த சைடுலேருந்து அடிக்கிறான் அப்படின்ட்டு. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளட்டு தெரிக்குது இல்லையா, அது இண்டிகேட் பண்ணுது அந்த சைடுலேருந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவன் மேலே பில்டிங் மேலே நின்றுட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு ஹெச்பியில் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்னைப்பர் மாதிரியான கன் இருக்குது போல். சரி ஓகே இப்போ நான் மெடி போட்டுட்டு பேண்டேஜ் தான் இருக்கா. சரி ஓகே இல்லை நம்மக்கிட்ட ஃபுல் மெடியே இருக்குது. அடுத்து மெடிக்கேட் போட்டுட்டு அவன் அடிக்கலான்னு தான் நான் பார்ப்பேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வேறு இது வந்துடுச்சு. ஐ மீன் இதில் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்காது. ஐ மீன் என்ன சொல்லுவார்னா சுனாமி அந்த மாதிரி வராது. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு, அதாவது மணல் புயல் வீசும். ஓகே கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மணல் புயல் வீசும். அதில் சிக்கினீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு ஜோனுக்கு முந்தின ஜோனு. அது கூட தெரியாமல் நான் லூட் எடுத்துகிட்டு ஓடிட்டுருப்பேன். உங்களுக்கு இது ரைட் சைடில் பார்த்தா தெரியும் வண்டி இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மிகப்பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். 10வது இங்கே வேறு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவான்.
நானும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால நானும் அவனை அடிப்பான், டேமேஜ் போகும். இருந்தாலும் அவன் சாக மாட்டான், ஜோனில் காணாமல் போயிடும். பாருங்க புல்லட் என்னமா செதறது. என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே, சென்சிட்டிவிட்டியில் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே ஓடியே இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவேன்ட்டு நானும் பேண்டேஜ் ஊசியெல்லாம் எடுத்து குத்திட்டு ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தால் ஓடுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவேன். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு கேம் பிளே பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க, இது பீட்டா வெர்ஷன் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இன்னும் கேம் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு இந்த கேம் இப்படி தான்ப்பா நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பீட்டா வெர்ஷன் உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.